வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவல்ல ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இஎம்ஐயை வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சமமான மாதாந்திர தவணை. அதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதை வந்து சமமாக வந்து நீங்கள் 12 மாதமோ இல்லை 24 மாதமோ இல்லை 6 மாதமோ அதை வந்து நீங்கள் கட்டுவீங்க. அதுதான் வந்து இஎம்ஐன்னு சொல்கிறாங்க. இந்த பதிவில் நாம் இஎம்ஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ வந்து நீங்கள் இஎம்ஐ வச்சுக்கலாம், உங்கள் சம்பளத்தில் எவ்வளோ நீங்கள் வந்து இஎம்ஐ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இஎம்ஐயில் இருக்கிற எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு இஎம்ஐனா என்னன்றதை வந்து புரிஞ்சுக்குவோம். நாம் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம். அதை வந்து ஒரு சுலப தவணையில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஈக்குவலாக வந்து பணத்தை கட்டுவீங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 12 மாதத்தில் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா வட்டியோடு சேர்த்து ஒரு 1000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ரூபா வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் கட்டினீங்கன்னா 12,000 ரூபா வரும். இப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கின பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வட்டி போட்டு உங்களுக்கு வரும் பொழுது இது ஒரு 12,000 வந்துச்சுன்னா நீங்கள் 12 மாதம் 1000 கட்டி அதை வந்து முடிப்பீங்க. அதுதான் சுலப தவணை முறைன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, அது வந்து ஈக்குவலாக இருக்குல்ல, ஒரு மாதத்துக்கு அப்புறமா அடுத்த மாதமும் ஒரே அமௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இஎம்ஐ வரும். இஎம்ஐயில் எல்லா பொருட்களும் வாங்க முடியும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வந்து நீங்கள் இஎம்ஐயில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸ்மார்ட் டிவியாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வீடு வாங்கணுன்னா கூட அதில் வந்து இஎம்ஐயில் வாங்கலாம். நீங்கள் எந்த பொருள் நீங்கள் நினச்சாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாமே வந்து இஎம்ஐயில் வந்து வாங்க முடியும். இஎம்ஐயில் வந்து 2 விதமான இஎம்ஐ இருக்குது. அதாவது என்னென்னா, செக்யூர்டு, அன்செக்யூர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ செக்யூர்டு லோன் அப்படின்னு சொன்னால், இப்போ வீட்டுக்கு ஒரு கடன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, அதுக்கு ஒரு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டோட டாக்குமெண்ட் வந்து அதுக்கு கொலாட்ரல் மாதிரி ஆகிடும். அப்போது அது வந்து செக்யூர்ட் லோனில் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ வந்து போட்டு தருவாங்க. ஆனால் அன்செக்யூர்ட் லோனுன்னு ஒரு டைப் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்களோ இல்லைனா வந்து பணம் பிஎல்லாக வாங்க போகிறீங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் திருப்பி கட்டுறதுக்கு எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாமல் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வட்டி விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து அன்செக்யூர்ட் லோன்னு சொல்லுவாங்க. இஎம்ஐயில் 2 பேர் முக்கியமாக தேவைப்படுவாங்க. அதாவது என்னென்னா, ஒருத்தர் கடன் பெறுவர், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குறவர். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லெண்டர் இருப்பார், அதாவது கடன் கொடுக்குறவர், ஒரு பாரோவர். அந்த கடனை வந்து வாங்கக்கூடியவர் 2 பேர் தேவைப்படுவாங்க. இந்த வாங்கக்கூடியவர்னு சொல்லும் பொழுது ஒரு தனிநபராக வச்சுக்கலாம். லெண்டர்னு சொல்லும்போது ஒரு பேங்காக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக கூட இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது ஒரே விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரெடியூஷன் சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடியூசிங் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோ சதவீதம் இருக்கலாம்? இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 60,000 ரூபா சம்பளம் இருக்குது அப்படின்னா நான் எவ்வளோ வந்து இஎம்ஐ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40% நீங்கள் உங்கள் இஎம்ஐ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எப்போ வந்து 40% மேலே போச்சோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் அன்றாடம் செலவு பண்ணுறீங்களே அதுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு வந்துடும். அந்த பணத்தட்டுப்பாடு வராமல் நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 35லேருந்து 40% உங்கள் இஎம்ஐ இருக்கா மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஹாப்பியாக வந்து லீட் பண்ண முடியும். இஎம்ஐன்னு சொல்லும் பொழுது, இப்போ சப்போஸ் நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு இஎம்ஐ கட்டுறீங்க, வீடு வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டுறீங்க, இல்லை ஒரு டிவி வாங்க போகிறீங்க அதுக்கு இஎம்ஐ கட்டுறீங்க, மொத்த இஎம்ஐ சேர்த்து உங்களுக்கு 60,000ன்னு வச்சுக்கோங்களேன். 60,000ல் 40% எவ்வளோ வரும்? 24,000 வரும். அந்த 24,000க்குள்ளே எல்லா இஎம்ஐயும் வந்து அடங்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நிறையா கடன் வாங்காமல் நீங்கள் இருக்கிறதுக்கு இந்த சதவீதத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் வாங்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த இஎம்ஐ இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பொருள்களும் சில நேரம் வந்து வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே ஒரு பொருள் வாங்கும் பொழுது அது 1லேருந்து 4 தடவை வந்து நீங்கள் நல்லா யோசிங்க. அந்த பொருள் வந்து உங்களுக்கு உண்மையாகவே தேவை, எனக்கு இந்த பொருள் இல்லைன்னா சில விஷயங்கள் நடக்காதுன்றது மாதிரி நீங்கள் தோணுச்சுன்னா
நீங்கள் அந்த இஎம்ஐ வாங்குங்க. அதாவது என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்சிவ் பையிங் சொல்கிறாங்க. இப்போ இம்பல்சிவ் பையிங் சொல்லும் பொழுது உடனே ஒரு பொருளை பார்த்தா அதை வாங்கணும், அதை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது. அதை வந்து குறைச்சிக்கிறதுக்கு எப்போயும் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 48 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த பொருளை போய் பாருங்கள், விலை விசாரிங்க. 48 ஹவர்ஸ் கழிச்சு திருப்பி அந்த பொருள் உங்களுக்கு தேவைன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து கட்டாயம் வாங்குங்க. அதை பண்ணுறது மூலிமா இஎம்ஐ ட்ராப்பில் வந்து நீங்கள் மாட்டாமல் வந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியும். இஎம்ஐயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து பணத்தை கட்டணும். இஎம்ஐ மூலிமா உங்களுக்கு வாங்க வேண்டாத பொருள் கூட நீங்கள் வாங்குவீங்க. இதனால் வந்து நீங்கள் நிறைய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயும் வந்து நீங்கள் இஎம்ஐன்னு போகும்பொழுது உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவையான பொருள் உங்களுக்கு உண்மையாகவே தேவையாக இருந்துச்சுன்னா இஎம்ஐ ஆஃப் பண்ணி நீங்கள் வாங்குங்க. அப்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் நீங்கள் சரியாக வந்து கட்ட முடியும். இந்த பதிவில் நாம் இஎம்ஐனா என்ன, அதுக்கான வகைகள் என்ன, அது மட்டும் இல்லை எவ்வளோ சதவீதம் வந்து இஎம்ஐ இருக்கணுன்றதை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.